Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டரோட டாப்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோல இருக்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக்கிங் வெப்சைட். இப்போ நீங்க உங்க காலேஜ் இல்லைன்னா ஆஃபீஸ்ல பார்த்துருப்பீங்க பர்டிகுலர் வெப்சைட் இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஃபேஸ்புக் பர்டிகுலர் வெப்சைட் அவங்க பிளாக் பண்ணியிருப்பாங்க. அது உங்க சிஸ்டம்லயும் நீங்க எப்படி பிளாக் பண்றது தான் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நான் ஒரு கீ டிஸ்பிளேல காட்டுறேன். அந்த கீ அப்படியே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்கள் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அதில் சி டிரைவ் போங்க. அதில் விண்டோஸ் இருக்கும் கீழே இருக்கா அதை ஓப்பன் பண்ணுங்க. அதில் கீழே வாங்க சிஸ்டம் 32 இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுங்க. அதுலேயும் கீழே வாங்க டிரைவர்ஸ்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ளே இடிசி ஒரு ஃபைல் இருக்கு பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் ஹாஸ்ட் இருக்கா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் பேட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். நோட் பேட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அது கீழே உங்கள் ஐபி அட்ரஸ் ஷோ ஆகும். உங்கள் கீழே இப்போ எனக்கு பாருங்கள் 127.0 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ ஐபி அட்ரஸ் அப்படியே இங்கே எழுதுங்க. உங்கள் லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ எனக்கு இங்கே 1 இருக்குது. 1 இருந்ததுன்னா இங்கே 2 எழுதுங்க. 2 எழுதிட்டு இப்போ நான் ஃபேஸ்புக் பிளாக் பண்ண போகிறேன். facebook.com அப்புறமா என்டர் அடிச்சுட்டு இப்போ www.facebook அப்படியும் அதுவும் பிளாக் பண்ணுங்கள். பிளாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இன்ஸ்டாகிராமும் பிளாக் பண்ண போகிறேன். அதே தான் சேம் எல்லாமே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஐபி அட்ரஸில் லாஸ்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே சேவ் கொடுத்துருங்க. இப்போ போய் இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுங்கள். அது ஒர்க் ஆகாது. இப்போ அதை எப்படி அன்பிளாக் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன போட்டிருந்தீங்களோ அது எல்லாமே காப்பி பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்டு மேலே சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ போய் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒர்க் ஆகும். ஃபேஸ்புக் டைப் பண்ணோம் ஒர்க் ஆகுது பாருங்கள். இன்ஸ்டாகிராம் டைப் பண்ண போகிறேன். அதுவும் ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் அவ்வளோதான். இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் காண்ட் அலோவ் திஸ் ஃபைல் டு சேவ் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஜஸ்ட் அந்த ஹாஸ்ட் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் மேலே செக்யூரிட்டி இருக்கும் அது போங்க. எடிட்டில் போய்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா யூசர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கீழே அலோவ் இருக்கா அது எல்லா பாக்ஸும் டிக் ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆகலைன்னா டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் இருக்கிற ரெண்டாவது ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலெல்லாம் எமோஜிஸ் யூஸ் பண்ணுவீங்களே. இப்போ நீங்கள் சிஸ்டமில் எமோஜிஸ் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேட் இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் மெசேஜ்லாம் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இங்கே கீபோர்டில் விண்டோஸ் செமிகாலன் ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் செமிகாலன் கொடுத்தாவே போதும் எமோஜிஸ்லாம் வந்துடும். உங்களுக்கு என்ன எமோஜிஸ் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் இருக்க தேர்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறது தான். இப்போ இது டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி டாஸ்க் மேனேஜர் இப்படி கூட நீங்கள் போவீங்க. அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஆல் டெலிட் ப்ரெஸ் பண்ணி அதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட டாஸ்க் மேனேஜர் போவீங்க. இப்போ நான் சொல்கிற ஒரு ஷார்ட்கட் கீ மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் நீங்கள் டேரெக்டாக டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போயிடலாம். அந்த கீ என்னதுன்னா உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோவில் இருக்க ஃபோர்த்து ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட பாஸ்வேர்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி சிஎம்டி டைப் பண்ணுங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கொடுங்க. அதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல என்ன ஷோ ஆகுதோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். நெட் ஹேஷ் விளான் ஷோ ப்ரொஃபைல் என்டர் அடிங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட லிஸ்ட்லாம் ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ அதோட பாஸ்வேர்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு திரும்பி டிஸ்பிளேல ஷோ ஆகுது பாருங்கள். அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். நெட் ஹேஷ் விளான் எக்ஸ்போர்ட் ப்ரொஃபைல் ஃபோல்டர் ஈக்குவல் C:\/ ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீ ஈக்குவல் டு கிளியர் கொடுங்க.
சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சா? இப்போ அவ்வளோதான். இது க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டர் வாங்க. மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லோக்கல் டிஸ்க் சி கொடுங்க. சி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள். இப்போது என்னென்ன வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட பாஸ்வேர்டெலாம் இங்கே ஷோ ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த ரெட்மி Y1 கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா அதோட பாஸ்வேர்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேடுன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு பாருங்கள், கீவேர்ட் மெட்டீரியல் இருக்கா, அதுதான் அந்த வைஃபையோட பாஸ்வேர்டு. இப்போ நம்ம வீடியோவில் இருக்க 5வது ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்ட்டிஷன் ஹைட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பார்ட்டிஷன்னா மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு இந்த லோக்கல் டிஸ்க் சிடி இருக்கா, இப்போ நான் டி வந்து எப்படி ஹைட் பண்ண போகிறேன், இங்கேருந்து அப்படியே தூக்க போகிறேன், அது எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து விண்டோஸ் ஆர் போயிடுங்க. போயிட்டு ஜிபி எடிட் .msc கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அது இந்த ஸ்க்ரீன் பெருசாக்கிடுங்க. ஆக்கிட்டு இந்த சைட்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதில் விண்டோஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கா, அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ அதில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே ரைட் சைடில் பாருங்கள், ஹைட் தி ஸ்பெசிஃபை டிரைவ்ஸ் இன் மை கம்ப்யூட்டர் இருக்கா, அதை டபுள் டேப் பண்ணுங்கள். அதில் டிசேபிள் இருக்கா, இதுக்கு மேலே எனேபிள் இருக்கா, எனேபிள் கொடுங்க. எனேபிள் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எந்த டிரைவை ஹைட் பண்ண போகிறீங்களோ அந்த டிரைவை செலக்ட் பண்ணுங்கள். நான் டி டிரைவை ஹைட் பண்ண போகிறேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ போய் செக் பண்ணுங்கள். மை கம்ப்யூட்டரில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லோக்கல் டிஸ்க் டி வந்து ஹைட் ஆகிருக்கும். இப்போ அது திரும்ப எனேபிள் எப்படி பண்ணணுன்னா அதே மெத்தட் தான். டிசேபிள் கொடுத்துருங்க, அவ்வளோதான். டிசேபிள் கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ மை கம்ப்யூட்டர் போய் பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.